மாத்திரை போடு. எனக்கு வேணாம். சரி, நீ சட்டையை கட்டு, நான் மருந்து போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் போடணும்னு அவசியம் இல்லை, நானே பாத்துக்கிறேன். நீ போ. ஏண்டா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு என்கிட்ட இப்பெல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிற? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. ஏண்டா இப்படி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுற? யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏண்டா என்கிட்ட காட்டுற? இப்ப நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா நீயா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத. இனிமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு உன்கிட்ட நடிக்கணும்? ஆமா, என்ன சரிப்பட்டு வராது? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்படுற. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் உனக்கு பொருத்தமானவனா இல்லையான்னு தோணுது மாயா. என்ன சீனு இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ மாயா, ப்ளீஸ். இப்பதான் நான் ரொம்ப நிதானமா தெளிவா பேசுறேன். பார்வதி, பார்வதி, மாமா கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றியா? இந்த சட்டையை மட்டும் நான் அயன் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க வந்த உடனே நீங்க பாட்டு அயன் பாக்ஸ்ல கை வைக்கிறீங்க? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? நான் தான் பட்டு புடவை அயன் பண்ண போறேன்ல. நான் அயன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து அயன் பண்ணிக்கோங்க. இல்லம்மா, மாமா கோயிலுக்கு கிளம்புறாரு. இதோ பாரு, வேட்டி சட்டை மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் அயன் பண்ணிட்டு உடனே கொடுத்துறேன். இது பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணும். எனக்கு இப்போ அயன் பாக்ஸ் வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்டோட வளகாப்பு சாயந்தரம் தானம்மா. இப்ப கூட என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன், இல்ல நாளைக்கு கூட போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் அயன் பண்ணுவேன். அடம் பிடிக்காத பார்வதி, அவரு பாவம் காத்துட்டு இருக்காரு. ஜானகி, நாம் ஜானகி, இது வந்துட்டேங்க. பார்வதி கூப்பிடுறாரு. கூட கூட பார்வதி. அவரை கூப்பிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வேலையை நான் முடிச்சிட்டு தான் தருவேன். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா பண்ணிக்கோங்க. ஜானகி, இதோ வரேங்க. அம்மா, அம்மா, என்னடா? ஷோ, இவன் வேற. டேய் இருடா, வரேன். டேய் என்னடா கத்திக்கிட்டே இருக்க? ஷோ, அம்மா கப்பல் உள்ளான்னு வந்தனா அப்படியே தண்ணி கீழே கொட்டிருச்சுமா. உன்ன அம்மா பண்றது லீவ் விட்டதுல இருந்து இதே தொலைதான். போ, துணியை மாத்து போ. வெயில்ல சூட்டு கொப்பளம் வந்திருக்குடா. வெயில் நிறைய இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு நல்லா வேர்த்து இருக்கு. முடிய வேற பின்னாடி இவ்ளோ வளர்த்து வச்சிருக்க பாரு, இதனாலதான் உனக்கு சூட்டு கொப்பளம் வந்திருக்கு. இதெல்லாம் ஸ்டைலு, உனக்கெல்லாம் புரியாது. இவ்ளோ முடி வச்சாதான் எனக்கு அழகா இருக்கும். என்ன ஸ்டைலு? அதான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நான் பதவி ஏத்துக்கிட்டேன்ல,
அப்புறம் எதுக்கு இனிமே ஸ்டைல் வேண்டி கிடக்குது? அந்த முடிய வெட்டு, இந்த முடிய வெட்டு. என்னடா இவ்ளோ பெரிய மச்சம் இருக்கு? இது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இவ்ளோ பெரிய மச்சத்தை நான் வேற எங்கேயோ பாத்திருக்கேனே. இது வேற எங்கேயோ பாத்திருக்கியா? எங்க பாத்திருக்க? தெரியல கதிர், ஆனா எங்கேயோ பாத்திருக்கேன். நான் இத எங்கேயோ பாத்திருக்கேன். என்கிட்ட தான் பாத்திருப்ப. உன்கிட்ட நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ நான் இத பாத்திருக்கேன், ஆனா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மச்சம் எங்க பாத்திரம் கூட ஞாபகம் இருக்காது. நீ எல்லாம் ஒரு ஸ்மார்ட் கேர்ள். ஓஹோ, அப்போ சாருக்கு மட்டும் மச்சத்தை எங்க பார்த்தாலும் ஞாபகம் இருக்குமா? ஓ, ஞாபகம் இருக்கே. அப்போ என் உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு சொல்லு பாக்கலாம். அவ்வளவுதானே, சொல்லிட்டே போச்சு. சொல்லு. 2, 3, மொத்தம் 8, 7 மச்சம் இருக்கு. என்னது, 7 மச்சம் இருக்கா? முடிஞ்சா எங்கெங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அவ்வளவுதானே, சொல்லிட்டே போச்சு. சொல்லு. கழுத்துல 1, காதுல 1, கையில 2, உள்ளங்கையில 1, அப்புறம் முதுகுல 1,